ராகவ் பத்தி எல்லா விஷயத்தையும் அபி தெரிஞ்சுக்கிறாங்க. ராகவ் ஆல்ரெடி ஒரு பொண்ண விரும்பினது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அபி ராகவ் கிட்ட தொடர்ந்து அன்ப காட்டிட்டு இருக்காங்க. பாவம் ராகவ்ன்னு சொல்லிட்டு. ஆனா ராகவ் பழையபடியே அபி வெறுக்க தான் செய்றாரு. எவ்வளவோ அபி பழக்கி பார்க்குறாங்க. ஆனா ராகவ் அவங்கள வெறுத்து ஒதுக்குறாரு. இதனால என்ன விஷயம்னு சொல்லிட்டு அபி ஒரு கட்டத்தில கேட்குறாங்க. அப்ப ராகவ் உண்மைய சொல்றாரு. இந்த மாரி நீயும் எங்க மாமாவும் தவறான உறவுல இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அத கேட்டு அபி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ராகவ் நம்ப மறுக்கிறாரு. இந்த சூழ்நிலை எப்படியாவது வீட்டில் தங்கி ராகவுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அபி நினச்சிட்டு வீட்டிலேயே இருக்காங்க. அடுத்து அபி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எல்லாருமே சாரீ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அபி இறங்கி கீழே வராங்க. அபியும் அனுவும் சாரீஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ உனக்கு பிடிச்ச சாரீ நீங்கள் எடுத்துக்கங்க 2 பேரும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் அதுக்கப்புறம் அஞ்சலியும் சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. எடுத்துக்கங்க, நீங்களும் இந்த வீட்டு மருமக தான், அதனால் எடுத்துக்கலாம் அப்படின்னு. எதுக்காக சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வளகாப்பு வைக்கலான் இருக்கோம் நம்ம அஞ்சலிக்கு, அதனால தான் அப்படின்னோடனே எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சரி சாரீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு முரளி. முரளி என்ன பண்ணுறாரு, அபியே பார்த்துட்ருக்காரு. இதை நோட் பண்ணிடுறாரு ராகவ் பார்த்து முறைக்கிறாரு முரளியை. அபியை பார்க்குறத பார்த்துட்டு அடுத்து ராகவ் பார்த்துட்டோன்னா அபி முரளி என்ன பண்ணுறாரு, திருப்பிக்கிறாரு அப்படியே. அடுத்து அபி என்ன பண்ணுறாங்க, சாரீஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ அஞ்சலிக்காக ஒரு சாரீ எடுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரேட்டாக இருக்குது, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் என்கிட்டயே அவ்வளோ இல்லடி அப்படின்றாங்க. சரி ஓகே, இந்த சாரீ தான் கண்டிப்பாக நம்ம அஞ்சலி அக்காவுக்கு எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சாரீ எடுத்து வை, நான் அது வந்துடுறேன்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அபி சேர்த்து வச்சிருக்க ஒரு உண்டியில் எடுத்து உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அதில் இருக்க காசெல்லாம் பிறக்கி எடுக்கிறாங்க. அப்போ சில காசெல்லாம் பெட்டுக்கு அடியில் போயிடுது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ராகவ் அங்கே வராரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பெட்டுக்கு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா காசெல்லாம் எடுத்துருக்கேன். என்ன இது இப்படிலாம் உண்டியில் உடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னோன்னா எல்லாம் தேவைக்காக தான் உடைப்பாங்க அப்படின்றாங்க. இது நான் எவ்வளோ நாளாக சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்றாங்க. சரி இப்போ எதுக்கு உடைச்ச, முக்கியமாக தேவை இருக்குது அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ நிறைய காசு குறைஞ்சிருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அந்த சாரீ விலை அதிகமாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா, கேளு அப்படின்றாரு. எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னோடனே. எதுக்கு காசு, எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, கடனாக தான் கேட்குறேன், திருப்பி கொடுத்துட்றேன், ரொம்ப கூட வேணாம், ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். 10,000 ரூபாவா, உடனே திருப்பி கொடுத்துட்றியா அப்படின்றாங்க. ஆமாம் உடனே திருப்பி கொடுத்துருவேன், நான் கொடுக்கலன்னா என்ன கேளுங்க அப்படின்னோடனே. சரி சரி போனால் போது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்குறாங்க. இதையும் சேர்த்து போட்டுக்கிறாங்க. இந்தாங்க இந்த சில்லறையெல்லாம் பிடிங்க அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். எதுக்கு சில்லறையெல்லாம் என்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்றாரு. இல்லைங்க மீதி சில்லறை மீந்து இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க செலவுக்கு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவளை அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எதுக்காக இப்போ அவசரமாக பணத்தை வாங்கிட்டு போகிறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போனோன்னா ஆல்ரெடி நான் ஒரு 5,000 ரூபாய் வச்சுருந்தேன், இது ஒரு 15,000 ரூபாய். 15,000 தானே இந்த சாரீ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்குறாங்க. உடனே சாரியை கொடுத்துருங்க எனக்குன்னு கேட்குறாங்க. கொடுத்துட்றாங்க அவங்களும். அந்த சாரியை வாங்கிட்டு சூப்பர் அபி அப்படி எப்படி காசு கிடச்சிது, எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்குற சுந்தரிக்கு செம காண்டாக இருக்குது. ரொம்ப முக்கியம் இப்போ புடவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அடுத்து இறங்கி வராங்க. நம்ம அஞ்சலி என்ன சொல்கிறாங்க, சாரீ எடுத்து போய் காட்டினேன் அவர்கிட்ட, இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு எடுத்து காட்டுறாங்க. அபி உன் கையில் இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு ஆமாம் உங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு பூப்பழம்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னா அனு எடுத்து கொடுக்குறாங்க. அதையெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இந்த சாரீ உங்களுக்காக தான் நாங்கள் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ராகவ் பார்த்து அசந்து போகிறாரு. அஞ்சலி கண் கலங்குறாங்க. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்குன்னு ஒரு சாரீ வாங்கி அதுவும் நீங்கள் 2 பேரும் கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் இந்த அபியால் தான் அப்படி சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து படி அவங்களுக்கு சாரீஸ் கொடுக்குறாங்க. அவங்களும் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாங்க. இந்த சாரியை நீங்கள் ஃபங்க்ஷனில் கட்டிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கட்டிக்கிறேன். இது சிம்பிள் சாரீ, நாங்கள் வாங்கின லட்சமாக கொட்டி கொடுத்து வாங்குகிறோம், அந்த சாரீ கட்டிப்பாளா இல்லை சிம்பிளாக இந்த சாரீ கட்டிப்பாரா, இல்லை இந்த சாரியும் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனு அபியும். இது எல்லாம் பார்க்குற ராகவுக்கு அப்படியே உறைஞ்சு போகிறாரு. பாட்டி உடனே சொல்கிறாங்க, அபி எங்கே இருக்காலோ அவங்க சந்தோஷம் நிறைய இருக்கும், அதனால தான் நம்ம வீடு சந்தோஷத்தால் நிறைஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ராகவுக்கு ஒன்றுமே புரியல. அபி உண்மையிலேயே ரொம்ப நல்லவ தான், அப்புறம் ஏன் என் அக்காவுக்கு மட்டும் துரோகம் பண்ணுறா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதோட முடியுது.